அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம். சிம்மம் ராசிக்கார நேயர்களுக்கு நம்ம இன்னைக்கு வீடியோ பதிவுக்கு முழுமையாக போகிறதுக்கு முன்னாடி முருகரை மனதார வணங்கிட்டு வீடியோ பதிவுக்குள்ளே போகலாங்க. ஓ முருகா போற்றி, ஓ முருகா போற்றி, ஓ முருகா போற்றி, எனக்காக்கும் முருகனே போற்றி, நல்லதே நடக்கும், நல்லது மட்டும்தான் நடக்கும். நம்முடைய சிம்மம் ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இவங்க தலைமைத்துவ திறன் கொண்டவங்களாக இருப்பாங்க. ஒரு குழுவை வழிநடத்தக்கூடிய திறமை இவங்க கிட்ட இருக்கும். தன்னம்பிக்கைக்கு பேர் போனவங்களாம் இவங்க இருப்பாங்க. அடுத்தவங்க செய்ய முடியாதுன்னு ஒதுக்கி வச்ச காரியத்தை கூட அழகா திட்டம் தீட்டி அந்த காரியத்தில் வெற்றி அடையக்கூடியவங்களா இவங்க இருப்பாங்க. இவங்க எப்போதுமே சுறுசுறுப்பாக இருப்பாங்க. இவங்களுக்கு சோம்பேறித்தனம் சுத்தமாக பிடிக்கவே பிடிக்காதுங்க. இவங்க துணிவோடவும் தைரியத்தோடவும் செயல்படுவாங்க. நேர்மையான எண்ணங்களுக்கு சொந்தக்காரங்களா இவங்க இருப்பாங்க. உண்மைக்கு புறம்பா எந்த காலத்திலையும் எந்த ஒரு செயலையும் இவங்க செய்ய மாட்டாங்க. இவ்வளவு அழகான அற்புதமான நற்குணங்களை கொண்ட சிம்மம் ராசிக்கார அன்பர்களே, எல்லாரும் நலமா இருக்கீங்களா? ஏங்கம்மா நீங்கள் வர எங்களை பார்த்து இப்படி ஒரு கேள்வி கேட்குறீங்களே, எங்கள் வாழ்க்கையை பார்த்தா சந்தோஷமாக நிம்மதியாக இருக்கிற மாதிரியா தெரியுது. நாங்களே ஒவ்வொரு நாளும் கண்ணீர் சிந்தி வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். நீங்கள் எங்களை பார்த்து இப்படி ஒரு கேள்வி கேட்டுட்டீங்களே அப்படின்னு உங்கள் மனசில் நினைக்கிறது புரியுதுங்க. சிம்மம் ராசிக்காரர்களே, உங்கள் வாழ்க்கையில் இது நாள் வரைக்கும் இருந்த அனைத்து துன்பமான சூழ்நிலையும் இனி வரக்கூடிய காலங்களில் காணல் நீரா மறைய போகுது. உங்க வாழ்க்கையில சந்தோஷம் நிலைச்சிருக்க போகுது. திருமணம் ஆகாதவர்களுக்கு உங்களுக்கு ஏற்ற சரியான வாழ்க்கை துணையோடு இனி வரக்கூடிய காலங்களில் திருமணம் நடக்க போகுது. குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுதுங்க. பூர்வீக சொத்து ரீதியாக இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்க போகுதுங்க. குடும்பத்தில் கணவன் மனைவிக்கு இடையே இருந்த ஈகோ பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்க போகுது. கணவன் மனைவி இருவருமே ஒற்றுமையான வாழ்க்கையை வாழ போறீங்க. உங்கள் கையில் பணப்புழக்கம் அதிக லெவலில் இருக்க போகுது. உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷம் நிலச்சிருக்க போகுது. உங்களுடைய ஆசைகளும் கனவுகளும் நிறைவேற போகுது. உங்களை வேண்டான்னு உதறி தள்ளிட்டு போன உறவினர்கள் இனி வரக்கூடிய காலங்களில் உங்களை தேடி வரப்போகிறாங்க. எடுத்த காரியத்தை உண்ணாமல் உறங்காமல் முடிக்கக்கூடிய வல்லமை கொண்ட சிம்மம் ராசிக்கார அன்பு நேயர்களே, உங்களுக்கு இந்த மாதம் ஏற்படக்கூடிய குருபெயர்ச்சி உங்கள் வாழ்க்கையில் பலவிதமான அதிசயங்களையும் அற்புதங்களையும் கொண்டு வந்து சேர்க்க போகுதுங்க. இதுவரை எல்லாம் இருந்தும் எதுவும் இல்லாதது போன்று இருந்த ஒருவித அவஸ்தை நிலை மாறப்போகுது. குரு பகவான் உங்கள் வாழ்க்கையில் அடுக்கடுக்கா நல்ல விஷயங்களை செய்ய போறார். எடுத்த காரியங்கள்ல வெற்றி உண்டாக போகுது. உறவினர்கள் வழிய வந்து உறவாட போறாங்க. உங்களை வேண்டான்னு உதறி தள்ளிட்டு போன சொந்த பந்தங்கள் உங்களை தேடி வர போறாங்க. வெளி இடங்களில் உங்களுக்கு முதல் மரியாதை கிடைக்க போகுது. ஆரோக்கியம் சிறப்பாக இருக்க போகுது. சகோதர சகோதரிகள் வகையில் உங்களுக்கு உதவிகள் கிடைக்கும். குறிப்பாக மூத்த சகோதரர் வகையில் உங்களுக்கு ஆதாயம் உண்டு. அரசு காரியங்கள் விரைந்து முடியுங்க. குடும்பத்தில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் நீங்கி குடும்பத்தில் சந்தோஷம் நிலச்சிருக்குங்க. சிம்மம் ராசி என்பது காலபுருஷ தத்துவத்துல 5வதா வரக்கூடிய நெருப்பு ராசிங்க. சிம்மம் ராசிக்காரங்க ஆளுமை மற்றும் நிலையான மனநிலையை கொண்டவங்களா இருக்காங்க. இவங்க தைரியமா இருப்பாங்க. உற்சாகமா எல்லா வேலையும் செய்வாங்க. எந்த ஒரு போட்டிலையும் முதல் இடத்தை பிடிக்கணும் அப்படின்னு இவங்க நினைப்பாங்க. இவங்க எல்லாரையும் ஈஸியா நம்ப மாட்டாங்க. இவங்க ஒரு வீட்டில் நல்லது நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக போராடிக்கிட்டே இருப்பாங்க. எங்க தவறு நடக்குமோ, எங்க தோத்து போயிடுமோ, எங்காவது நம்ம விருப்பத்துக்கு மாறா ஏதாவது நடந்துருமோ அப்படின்னு பயந்துகிட்டே இருப்பாங்க. யாரையும் அவ்வளவு சீக்கிரமா இவங்க நம்ப மாட்டாங்க. அதனாலேயே எல்லா வேலையையும் இவங்களே இழுத்து போட்டு செய்வாங்க. சிம்மம் ராசிக்காரங்க ஆளுமை திறன் அதிகார தோரணை அதிகமாக இருக்கும். ஆனால் எல்லார்கிட்டையும் நட்பாக பழகுவாங்க. ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்யக்கூடியவங்களா இவங்க இருக்காங்க. சிம்மம் ராசிக்காரங்க வாழ்க்கையில் எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் யார்கிட்டையும் கை கட்டி நிற்க மாட்டாங்க. தன்னுடைய உழைப்பால முன்னேறக்கூடியவங்களா இவங்க இருக்காங்க.
தனிப்பட்ட வாழ்க்கையில ஒரு மனுஷன் தன்னுடைய வாழ்க்கையை தானே பார்த்து கொள்றானா அவன் தாங்க இந்த உலகத்தையே ராஜ வாழ்க்கை வாழ்றான். அப்பேற்பட்ட ராஜ வாழ்க்கை வாழக்கூடியவங்க தாங்க நம்மளோட சிம்மம் ராசிக்காரங்க. நம்மளுடைய சனி பகவான் நீதிமான், தன் நிலையிலிருந்து பின்வாங்காதவர். இவங்க வக்ரமாயி பின்னோக்கி நகர்ந்து நவம்பர் இறுதியில் வக்ர நிவர்த்தி அடைகிறாரு. இந்த இடைப்பட்ட காலத்தில் சனி பகவான் ஒரு குருவாக இருந்து நேர்மையுடன் பொறுமையுடன் வாழ ஒரு வாய்ப்பை வழங்குவார். சிம்மம் ராசிக்கு சனி பகவான் கண்டக சனியாக மாறுகிறார். ஏற்கனவே கண்டக சனியின் அனுபவங்களை பெற்றவர்கள் அஷ்டம சனிக்கு சென்று இப்போது மீண்டும் கண்டக சனிக்கு வந்துள்ளார். தனஸ்தானத்தில் சுக்கிரன், 3ஆம் இடத்தில் சூரியன் மற்றும் செவ்வாய் சேர்க்கை இருப்பதால் பணவரவு இருக்கும். தொழில் முன்னேற்றம் ஏற்படும். சூரியன் செவ்வாயுடன் சேர்வதால் சிலருக்கு நல்ல மாற்றங்கள் உண்டாகும். சனி மற்றும் ராகுவின் சேர்க்கை உடல்நிலையில் சில பாதிப்புகளை ஏற்படுத்தலாம். அதனால உணவு உண்பதுல பயணங்கள்ல கவனமா இருக்கணுங்க. விரயஸ்தானத்தில் குரு இருக்கிறதுனால மருத்துவ செலவுகள் ஏற்படலாம். ஜென்ம ராசியில ராகுவின் கெடுபலன்கள்ல இருந்து கேது காப்பாற்றுவார். 7வது இடத்துல சனி ராகு சேர்க்கை ஒற்றுமையை குறிக்கும். நண்பர்களே பகைவர்களாக மாறலாம். அதனால அந்தரங்க விஷயங்களை பேச வேண்டாங்க. தேக பலம், தெய்வ பலம், மனோபலம் மற்றும் பித்ருக்களுடைய ஆசி உங்களுக்கு தேவைப்படுது. கங்கையை புனிதமாக நினைப்பது போல காவிரியில் டிசம்பர் மாதம் முடிகிறதுக்குள்ள நீராடினா பித்ருக்களின் ஆசி உங்களுக்கு கிடைக்கும். 5 தேங்காய் கோர்த்த மாலையை விநாயகருக்கு சாத்த வேண்டும். திருத்தணி அருகிலுள்ள பாத சனீஸ்வரர் ஆலயத்தில் எல் தீபம் ஏத்துனா சனி பெயர்ச்சி வர நல்ல மாற்றங்கள் உண்டாகும். உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளும் காணாமல் போயிடும். உங்களுடைய எண்ணம் போல உங்கள் வாழ்க்கையில் நல்லது மட்டும்தாங்க நடக்கும். கெட்டது அப்படிங்கிற பேச்சுக்கெல்லாம் துளி கூட இடம் கிடையாதுங்க. சிம்மம் ராசிக்கார நேயர்களே, இந்த உலகத்துல யாருங்க கோடீஸ்வரன்? கோடி கோடியா பணம் வச்சிருக்கிறவங்களா, பிடிச்ச உணவுகளை சாப்பிட்றவங்களா, பிடிச்ச உறவுகள் கிட்ட பேசுறவங்களா? இதில் யாருமே கோடீஸ்வரன் கிடையாதுங்க. யார் ஒருத்தவங்க நோய் நொடி இல்லாமல் மனக்கவலை இல்லாமல் நிம்மதியாக தூங்குறாங்களோ அவங்க தாங்க இந்த உலகத்திலேயே சிறந்த கோடீஸ்வரன். அப்பேற்பட்ட கோடீஸ்வரன் ஆகக்கூடிய யோகம் உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க. உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல கவலை, கண்ணீர் அப்படிங்கிற பேச்சுக்கெல்லாம் துளி கூட இடம் கிடையாதுங்க. இது நாள் வரைக்கும் உங்களுடைய மனசில் இருந்த மனக்கவலைகள் எல்லாம் இனி வரக்கூடிய காலங்கள்ல காணாம போகுதுங்க. நீங்க சந்தோஷமான ஆரோக்கியமான வாழ்க்கைய இனி வரக்கூடிய காலங்கள்ல வாழ போறீங்க. உங்க வாழ்க்கையில சந்தோஷம் நிலைச்சிருக்க போகுதுங்க. எதை கண்டும் அஞ்சாமல் தைரியமாக நிமிர்ந்து நிற்கும் சிம்மம் ராசி அன்பர்களே, இந்த மாதம் முயற்சிக்கு பிறகு வெற்றி கிடைக்கும். உடல் ஆரோக்கியம் பெறும். மற்றவர்களுடன் இருந்த விரோதம் மறைந்து நட்பு ஏற்படும். வீண் செலவு குறையும். எதிலும் ஒரு வேகத்தை கடைபிடிப்பது நல்லது. தொழில் வியாபாரத்தில் இருந்த மந்த நிலை மாறி வேகம் பிடிக்கும். வியாபாரம் தொடர்பான முயற்சிகளில் சாதகமான பலன் உண்டாகும். தொழில் தொடர்பான பயணம் செல்ல நேரலாம். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு புத்தி சாதுரியம் அதிகரிக்கும். பொருளாதார நிலை உயரும். பணி உயர்வு சம்பந்தமான தேர்வுகளில் தேர்ச்சி பெறுவீர்கள். மேலிடத்தின் கனிவான பார்வை உங்கள் மீது விடும். குடும்பத்தில் இருந்த சிக்கல்கள் தீரும். திருமண முயற்சிகள் கைகூடும். வாழ்க்கை துணையால் பணவரவு இருக்கும். கணவன் மனைவிக்கிடையே இருந்த மன வருத்தம் நீங்கும். பிள்ளைகளுடன் மகிழ்ச்சியாக பொழுதை கழிப்பீர்கள். உறவினர்களுடன் இருந்த மன வருத்தம் நீங்கும். குடும்பத்தில் பொன்னான தருணங்கள் நிகழும். பெண்களுக்கு மற்றவர்களுடன் இருந்த மன வருத்தம் நீங்கி நட்பு உண்டாகும். எந்த ஒரு வேலையிலும் வேகத்தை காண்பீர்கள். செலவு குறையும். கலைத்துறையினர்களுக்கு வெளியூர் பயணம், அதன் மூலம் அலைச்சல் உண்டாகலாம். காரியங்கள் அலைச்சலுக்கு பின் நடந்து முடியும். தேவையான பண உதவி சற்று தாமதமாக கிடைக்கலாம். தொழில் தொடர்பான எதிர்பார்க்கும் உதவி கிடைக்கும். அரசியல் துணையர்களுக்கு வீடு வாகனம் தொடர்பான செலவுகள் ஏற்படலாம். தீ ஆயுதங்களை கையாளும் போது கவனம் தேவை. உதவிகள் செய்யும் போது ஆலோசித்து செய்வது நல்லது. மாணவர்களுக்கு கல்வி தொடர்பான பயணம் செல்ல நேரலாம். திறமை வெளிப்படும். சாமர்த்தியமான பேச்சு இருக்கும்.
உங்களுடைய ஆசைகளும் கனவுகளும் நிறைவேறக்கூடிய மாதமாக உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க. திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண தடை நீங்கி திருமணம் நடக்க போகுதுங்க. குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுதுங்க. பூர்வீக சொத்து ரீதியாக இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்க போகுதுங்க. உங்களுடைய எண்ணங்கள் எல்லாமே வெற்றியில போய் முடிய போகுதுங்க. மனிதனா பிறந்த ஒவ்வொருவருக்கும் ஆசை இருக்கதாங்க செய்யும். அந்த ஆசைகளை அடைய நம்ம நினைச்சா மட்டும் பத்தாதுங்க. முழு மனசோட நம்மளுடைய ஆசைகளை அடைவதற்கான வழிய ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணணும்னு யோசிச்சு அதற்கான திட்டங்களை தீட்டி உழைச்சுக்கிட்டே இருக்கணுங்க. உழைச்சா நிச்சயமா நம்மளுடைய ஆசைகள் எல்லாமே நிறைவேறிடுங்க. உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களுடைய அனைத்து ஆசைகளும் நிறைவேற போகுதுங்க. அப்படி ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்கக்கூடிய பொதுவான ஆசை என்னன்னு பார்த்தீங்கன்னா 16 செல்வங்களையும் அடைந்து வாழணும் அப்படின்னு தான் ஒவ்வொரு மனிதனுடைய ஆசையும் இருக்குதுங்க. பணம் வேணும், பதவி வேணும், புகழ் வேணும், கௌரவம் வேணும் அப்படின்னு தான் ஒவ்வொரு மனிதனும் தினமும் வாழ்ந்துகிட்டு இருக்கான். அதை நோக்கிய பயணத்தை தான் ஒவ்வொரு நாளும் மனிதன் வாழ்ந்துகிட்டு இருக்கான். ஒவ்வொரு நாளையும் ரசிச்சு வாழ்றது கிடையாது. எந்த ஒரு மனிதனும் போராட்டத்துல தாங்க இந்த உலகத்துல ஒவ்வொரு மனிதனும் வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருக்காங்க. அடுத்ததாக நம்முடைய சிம்மம் ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. நம்முடைய சிம்மம் ராசியில் இருக்கக்கூடிய முதல் நட்சத்திரம் மகம். உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. இந்த மாதம் உறவினர்கள் வகையில் தவிர்க்க முடியாத சுப செலவுகளை சுமக்க நேரிடும். முக்கியமான பயணமும் முக்கிய பிரமுகர்களின் சந்திப்பும் உண்டாகும். அது உங்கள் எதிர்காலத்துக்கு நல்ல அஸ்திவாரமாக இருக்கும். சிலர் கூட்டு முயற்சிகளில் லாபம் தேடலாம். சிலர் குடும்பத்தினரோடு கூட்டு சேர்ந்து தொழில் செய்து லாபம் பெறலாம். இது நாள் வரைக்கும் உங்கள் குடும்பத்தில் தடைபட்ட அனைத்து சுபகாரியங்களும் இனி வரக்கூடிய காலங்களில் தங்கு தடையின்றி நடக்கப் போகிறதுங்க. திருமணம் ஆகாதவர்களுக்கு சரியான வாழ்க்கை துணையோடு திருமணம் நடக்க போகுதுங்க. குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுதுங்க. பூர்வீக சொத்து ரீதியாக இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்க போகுதுங்க. உங்களுக்கு வரவேண்டிய பூர்வீக சொத்து உங்க கையில வந்து சேரப்போகுதுங்க. அடுத்ததாக சிம்மம் ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் பூரம். உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. இந்த மாதம் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். தொழில், வேலை, உத்தியோகம் ஆகியவற்றில் வெற்றி அடையலாம். சேமிப்பும் அடையலாம். உங்கள் உழைப்பும் நம்பிக்கையும் உங்களுக்கு முழுமையான பலனையும் திருப்தியையும் தரும். எதிர்ப்பும் இடையூறும் ஒருபுறம் இருந்தாலும் உங்களின் தன்னம்பிக்கையாலும் தைரியத்தாலும் அவற்றை போராடி எதிர்த்து நின்று வெற்றி கொள்வீர்கள். குடும்பத்தில் சந்தோஷம் நிலச்சிருக்க போகுது. உங்களுடைய மனக்கவலைகள் காணாம போக போகுது. உங்களுடைய எண்ணம் போல உங்க வாழ்க்கையில நல்லதெல்லாம் நடக்க போகுதுங்க. உங்களை வேண்டான்னு உதறி தள்ளிட்டு போன சொந்த பந்தங்கள் எல்லாருமே இனி வரக்கூடிய காலங்களில் உங்களை தேடி வரப்போறாங்க. உங்க குடும்பத்தில் நல்ல காரியங்கள் எல்லாமே நடக்க போகுதுங்க. உங்களுடைய ஆசைகளும் கனவுகளும் நிறைவேறக்கூடிய மாதமாக உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க. அடுத்ததாக நம்முடைய சிம்மம் ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் உத்திரம். உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. இந்த மாதம் கடமைகளை காப்பாற்றுவீங்க. பொருளாதாரத்தில் பிரச்சனை இருக்காது என்றாலும் வைத்திய செலவு அல்லது வீண் விரய செலவு தவிர்க்க முடியாததாக இருக்கும். அதனால் சில சமயம் விரக்தி ஏற்படலாம். ஜாதக தசாபுத்தியை அனுசரித்து தேவையான பரிகாரங்களை செய்து கொள்வதால் மனதில் ஆறுதலும் நம்பிக்கையும் உண்டாகுங்க. உங்களுடைய ஆசைகளும் கனவுகளும் நிறைவேறும். படித்து முடிச்சுட்டு வேலை தேடிட்டு இருக்க இளைஞர்களுக்கு படிப்புக்கும் தகுதிக்கும் ஏற்றார் போல நல்ல வேலையெல்லாம் கிடைக்க போகுது. திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண தடை நீங்கி உங்களுக்கேற்ற சரியான வாழ்க்கை துணையோடு உங்களுக்கு திருமணம் நடக்க போகுதுங்க. உங்கள் வாழ்க்கையில் இது நாள் வரைக்கும் இருந்த தடை தாமதம் அப்படிங்கிற பேச்சுக்கெல்லாம் இனி வரக்கூடிய காலங்களில் துளி கூட இடம் கிடையாதுங்க. உங்கள் வாழ்க்கையில் இந்த மாதம் மேலும் நல்லதெல்லாம் நடக்க நீங்கள் செய்யக்கூடிய பரிகாரம் என்ன பார்த்தீங்கன்னா, சிவனை வணங்க எல்லா நன்மைகளும் உண்டாகும். எதிலும் வெற்றி கிடைக்குங்க. உங்களுக்கு இந்த மாதம் அதிர்ஷ்டம் தரக்கூடிய கிழமைகள் திங்கள், புதன், வெள்ளி. அதிர்ஷ்டம் தரக்கூடிய தினங்கள் ஞாயிற்றுக்கிழமை,
சனிக்கிழமைங்க உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் 6 7. அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்கள் ஆரஞ்சு பச்சை. அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை தென்கிழக்கு வடகிழக்கு. அதிர்ஷ்டம் தரக்கூடிய மலர்கள் மல்லிகை மலர் முல்லை மலர். உங்கள் வாழ்க்கையில் இந்த மாதம் நல்லது மட்டும்தாங்க நடக்கும். கெட்டதுங்கிற பேச்சுக்கு துளி கூட இடம் கிடையாதுங்க. ஓ முருகா போற்றி, ஓ முருகா போற்றி, ஓ முருகா போற்றி. எனக்காக்கும் முருகனே போற்றி. நல்லதே நடக்கும், நல்லது மட்டும்தான் நடக்கும். எல்லாம் அவன் செயல், எல்லாம் நம்மளுடைய முருகருடைய செயலுங்க. குலதெய்வம் எங்கேயோ இருக்குது, என்னமோ இருக்குது அப்படிலாம் நீங்க நினைக்க வேண்டாங்க. நீங்க எங்கிருந்தாலும் ஒரு தீபம் ஏற்றி வச்சு அந்த தீப ஒளியில தெய்வங்கள் இருக்கிறாங்க அப்படின்னு நினைச்சு வழிபாடு செய்யுங்க. குலதெய்வமே தெரியாவிட்டாலும் வீட்டில் தீபம் ஏற்றி வச்சு ஏதாவது ஒரு நல்ல நாள்ல குலதெய்வத்தை நினைச்சு வழிபாடு செய்யுங்க. குலதெய்வ வழிபாடு குலம் காக்குங்க, குலம் தலைக்கும். முதல்ல குலதெய்வம், அப்புறம் இஷ்டப்பட்ட தெய்வம், அப்புறம் உங்களுக்கு விருப்பப்பட்ட தெய்வங்க. எந்த கோயிலுக்கு போனாலும் என்ன பண்ணாலும் ஏற்றமில்லை அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க. தினமும் எந்திரிச்ச உடனே சூரிய பகவானை நமஸ்காரம் பண்ணுங்க. அவங்களுடைய அனுகிரகம் இருந்தா போதும். மற்ற கிரகங்கள் எல்லாம் சாதகமா இல்லைனா கூட பரவாயில்ல, அந்த சூரியனுடைய பிரகாசம் உங்க வாழ்க்கையவே பிரகாசமா மாத்திருங்க. அந்த வெளிச்சம் உங்களை வந்து சேருங்க. உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கண்ணீரெல்லாம் கரைஞ்சு போயிருங்க. நம்மளோட சிம்மம் ராசிக்காரங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குது அப்படின்னாவே அதை தடுத்து விடுறதுக்காகவே, அதை கெடுத்து விடுறதுக்காகவே சில பேர் சுற்றிக்கிட்டே இருப்பாங்க. இவங்களை சுற்றியே அவங்கெல்லாம் இருப்பாங்க. நீங்கள் ஒரு கம்பெனியில் வேலை செய்கிறீங்க கூட வச்சுக்கோங்க. இந்த பதிவை பார்க்குறவங்க ஒரு ஆஃபீஸ் வேலை செய்கிறீங்க. நீங்கள் ஆண்களாகட்டும் பெண்களாகட்டும் வேலை செய்கிறீங்களாகட்டும், நீங்கள் மனசாட்சியோடு சொல்லுங்கள். எத்தனை எதிரிகள் உங்களுடைய வேலை செய்கிற ஆஃபீஸில் இருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? தெரிஞ்சும் தெரியாமலும் உங்கள் முன்னாடி ஒன்று பேசுகிறது, உங்கள் பின்னாடி ஒன்று பேசுகிறது, நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள், நீங்கள் போல்டாக பேசுகிறது, வேகமாக செயல்படுறது, எதிர்கால முன்னேற்றத்தை நோக்கி சில முக்கிய முடிவுகளை எடுப்பதே இங்கே பலருக்கும் வேதனையை கொடுக்குது. கண் திருஷ்டியாகவும் அது மாறுது. உங்கள் மேலே கண் பார்வைகள், நிறையா பேருடைய கண் பார்வை சிம்மம் ராசிக்காரங்க மேலே இருக்கதாங்க செய்யுது. சிம்மம் ராசியில் பயங்கர கோடீஸ்வரர்களும் இருக்காங்க, மிகப்பெரிய ஏழையும் இருக்காங்க. அவங்களுடைய வாழ்க்கை முறையும் அவங்களுக்கான சிந்தனைகளும் செயல்களும் அவர்களுக்கான பழக்க வழக்கங்களும் குணங்களும் எடுக்கக்கூடிய முயற்சிகள் எதை நோக்கி போகிறாங்க, எது தன்னுடைய எதிர்காலம்னு நம்பிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறத பொறுத்து தாங்க அவங்களுடைய வாழ்க்கை என்னங்கிறது நிர்ணயிக்கப்படுது. அவங்க பணக்காரங்களா, ஏழையா, நல்லவங்களா, கெட்டவங்களா, எல்லா பாக்கியங்களையும் பெற்றவர்களா அல்லது குறைபாடோடு வாழ்பவர்களா அப்படிங்கிறது எல்லாமே அவர்கள் எந்த பாதையை தேர்ந்தெடுக்கிறாங்களோ அதை பொறுத்து தாங்க அமையுது. சிம்மம் ராசிக்கார நண்பர்களே, நீங்கள் ஒரு விஷயத்தை என்றைக்குமே புரிஞ்சுக்கோங்க. என்னன்னா, என்னதான் நம்ம எவ்வளவு நல்லதை நினச்சி போராடினாலும் உங்கள் குடும்பத்திலேயே உங்கள் உறவுகள்லேயே உங்களை புரிந்து கொள்ளாத நபர்கள் நிறையா பேர் இருப்பாங்க. அப்போ மற்றவங்க நம்மளை பற்றி தப்பாக நினச்சிட்டு இருக்கிறாங்களேன்னு என்றைக்குமே நீங்கள் ஃபீல் பண்ணக்கூடாது. அப்படி ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா அன்னைக்கு நீங்கள் உங்களுக்கான நேரத்தை இழப்பீங்க. உங்களுக்கான முன்னேற்றத்துக்கான பாதையை ஃபாலோ பண்ண தவறி போயிடுவீங்க. இது இந்த ராசிக்காரர்களுடைய ஜாதகங்கள் நிறையா பேர்த்த பார்க்குறப்போ நமக்கு தெரிய வந்த ஒரு முக்கியமான விஷயம் இதுதான். ஐயோ நம்மளை இப்படி தப்பாக நினச்சிட்டு இருக்காங்களே, ஐயோ நம்மளை தப்பாக இப்படி நினச்சிட்டு இருக்காங்களே அப்படின்னு நினச்சி நம்ம அந்த மாதிரி ஆளே இல்லையே, இப்படி நம்மளை பற்றி எப்படி இப்படி நினைக்கலாம், நம்ம போய் சொல்லி புரிய வைப்போம், நம்ம அப்படிப்பட்ட ஆள் இல்லைன்னு சொல்லி நம்ம காட்டுவோம் அப்படின்னு அதற்கான நேரத்தையும் காலத்தையும் எடுத்துக்கிட்டு அதற்காக போய் பேசி, ஐயா இங்கே சில நபர்களிடம் நீங்கள் விடிய விடிய பேசினாலும் வேலைக்காகாது. நைட்டெல்லாம் நீங்கள் சொல்கிறதெல்லாம் கேட்டுட்டு விடிஞ்சு முடிக்கிறதுக்குள்ள எல்லாத்தையும் மறந்து போயிடுவாங்க. இரவு முழுக்க நீங்கள் சொல்லக்கூடிய விஷயங்களை காது கொடுத்து கேட்டு அப்புறமா எல்லாமே மறந்த மாதிரி உங்கள் முன்னாடியே நடமாடிட்டு இருப்பாங்க.
உங்க கையில பணப்புழக்கம் அதிக அளவுல இருக்க போகுதுங்க. நிலம் வாங்க போறீங்க, வீடு வாங்க போறீங்க, நகை நட்டு வாங்க போறீங்க. உங்க குடும்பத்துல அடுக்கடுக்கா சுப நிகழ்ச்சிகள் நடக்க போகுதுங்க. ஷேர் மார்க்கெட் துறையில இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருந்தீங்கன்னா உங்களுக்கு இரட்டிப்பான லாபம் கிடைக்கும். நீங்க சின்னதா பொட்டி கடை வச்சிருந்தாலும் சரி, பெரிய டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் வச்சிருந்தீங்கனாலும் சரி, நீங்க எந்த அளவுக்கு உழைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு லாபம் கிடைக்குங்க. நல்லதே நடக்கும், நல்லது மட்டும்தான் நடக்கும். நன்றி, வணக்கம்.